அண்ணாமலை பிஜேபி இம்முறை தேர்தலில் போட்டியிடாதது ஏன்? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோக்கும். வணக்கம். பிஜேபி லிஸ்ட்டு வந்துடுச்சு ஒரு வழியாக. எல்லோரும் எல்முருகன் நிற்கிறாரு வழக்கம் போல். ப்ளஸ் தமிழிசை மயிலாப்பூர் அண்டு கோவை வடக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்ம வானத்தி நிற்கிறாங்க. சாத்தூருக்கு மாறி இருக்கார் நம்ம பிஜேபி தமிழ்நாடு தலைவர். ஸோ இதை என்ன பார்க்குற முக்கியமான விஷயம் எல்லோரும் எதிர்பார்த்தேன்னா அண்ணாமலை எங்கேயாவது நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அண்ணாமலை இந்த வாட்டி பிடிவாதமாக பியூஷ் கோயல்கிட்ட சொல்லி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா அவரை பொறுத்தவரை இந்த தேர்தல் எந்த தொகுதியும் சாதகமாக இல்லை. ப்ளஸ் முக்கியமான காரணம் அவர் நிற்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் இழுத்து விட்டு அவரை தோக்கடிச்சு டோட்டலாக அவரை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் இது போயிட்டுருக்கு பிஜேபிக்குள்ளே. எப்படியாவது அவர் டவுன் சைஸ் பண்ணிடணும் அவரை. சரி, அவர் பொறுப்பாளர் இல்லை அப்படின்னோன்னா மோடியை பார்க்குற இதிலே கூப்பிடல அவரை. ஸோ அந்த அளவு எல்லாருக்குமே அவர் மேலே அவ்வளோ காய்ச்சல் இருக்குது. அப்படி என்ன தெரியுதுன்னா அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அண்ணாமலை மேலே கட்சிக்குள்ளே. ஸோ அதுவே எனக்கு கேட்டால் ஒரு நெகட்டிவ் மாதிரி இருந்தால் கூட அதான் ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ இப்போ தான் அவர் ஜெயலலிதா மாதிரி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்சிக்குள்ளே எதிர்ப்பு நிறையா இருந்தால் தான் கட்சியில் வளர முடியும். இப்போ மோடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா அவருக்கு சீனியராக அருண் ஜேட்லி இருந்தார். ப்ளஸ் ஏகப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவர் நின்றுட்டு இருந்தார். சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க, எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இவர் ஒரு இதில் நின்றுட்டு இருந்தார் மோடி பின்னால். ஸோ அவங்கெல்லாம் இது பண்ணிட்டு தான் முன்னே வந்திருக்கார் மோடி. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பேர், நயனார் நாகேந்திரன், நம்ம எல்முருகன், வானத்தி, இவங்கெல்லாம் தாண்டி தான் ஆகணும். டெஃபினட்டாக இவங்களோட சதியெல்லாம் இருக்குது. எனக்கு எல்முருகன் எதுக்கு நிற்கிறாருன்னு தெரில. அதாவது இது பண்ண இழுத்தா போனால் முடி, இல்லைன்னா வந்தால் பதவின்ற மாதிரி இவர் சப்போஸ் தோத்தாலும் பண்ண சென்ட்ரல் மினிஸ்டராக தொடரலாம். ஜெயிச்சானா நம்ம இங்கே டோட்டலாக எம்எல்ஏ ஆகி ஏதாவது எடப்பாடி தயவில் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு நப்பாசை இருக்குன்னு தோணுது. ஏன்னா எல்லா எம்பிக்களுமே இல்லாட்டி பார்த்தோம்னா தேர்தல் நிற்க ட்ரை பண்ணுறாங்க. திருமாவளவன் கூட நிற்கிறாரு. அவரை நிற்கிறாருன்னு பார்த்தோம்னா கட்சியில் யாரும் நம்பலை. அவர் தானே எம்எல்ஏ ஆனால் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் கட்சின்ற அளவுக்கு அவர் போயிட்டார். அவர் எம்பி கூட வேணான்னு மேல்ட்டு நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம், கட்சியை அப்போ தான் பாதுகாக்க முடியும்னு அவர் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி திரும்பி அண்ணாமலை நிற்காதது இதுதான் ரீசன். தோக்கடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ப்ளஸ் சாதகமான தொகுதி எதுவுமே கிடைக்கல. முடக்குறிச்சி கொடுத்தாங்க. முடக்குறிச்சி பார்த்தோம்னா லாஸ்ட் டைமே 100 ஓட்டு வச்சு ஜெயித்தாங்க பிஜேபி. அப்படிங்கிற போது அவரை இது பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் அண்ணாமலை ஒரு இதில் நின்னார் அப்படின்னா டோட்டல் கவனம் அவரை தோக்கடி தான் திரும்பும். ஸோ எனக்கு கேட்டால் இந்த தேர்தல் அண்ணாமலைக்கு ஒரு ஆழம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. எப்படி போகுது எலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த இது பார்க்கலாம் அவர் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா எல்லா ஆளுங்களுமே பார்த்தோம்னா இதை ஒரு இதுவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தல் ஒரு பெரிய திருப்பு முனையத்தெல்லாம் இருக்க போகுதுன்னு தோணுது. இப்போ 4 முனை போட்டி அப்படின்னு இருக்கிறதுனால விஜயும் களத்தில் இருக்கார், ப்ளஸ் சீமானும் இருக்கார். ஸோ 4 முனை போட்டி அப்படிங்கிற போது இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இமீடியட்டாக பப்ளிஷ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களை கோரிக்கை வைக்கிறோம். தோன்றுது நமக்கு. ஏன்னா கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, இப்போ இபிஎஸும் வீக்காக தான் இருக்கார். அப்படிங்கிற போது அண்ணாமலையுடைய சுயவழி பிரச்சாரம் கட்டாயமாக தேவை. ஏன்னா நானும் நம்ம நிறையா பேரை பார்த்து பேசிட்டோம். ஹஸ்பண்டு டிஎம்கே ஏடிஎம்கே போட்டாலும் ஒய்ஃப் டிவிகேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கட்டாயமாக ஒரு தீவிர பிரச்சாரம் வேணும். அந்த சமயத்தில் அண்ணாமலையோட பிரச்சாரம் கட்டாயமாக கை கொடுக்கும். ஸோ இதனாலே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடணும். ப்ளஸ் உள்ளடி வேலை நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை நிற்கலை. பட் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு கட்டாயமாக நிற்பார் அவர்.
ப்ளஸ் மெயினாக இன்னொன்று சொல்கிறாங்க, அவருக்கு வந்து கட்டங்கள் சரியில்லை இப்போதைக்கு அப்படின்னு. அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். ஏன்னா வந்து இப்போது அவருக்கு சனி வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து 8ல் தான் இருக்கார் அவர். ஸோ அவர் வந்து அடுத்த இதுக்கு போகும்போது, மேஷத்துக்கு போகும்போது தான் வந்து கொஞ்சம் வந்து அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 2028 ஆகும். அப்போ வந்து அவருக்கு நல்ல ஒரு இது இருக்குது, எதிர்காலம் இருக்குது. அப்போ வந்து 2021 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் இப்போது அவர் நின்னா கூட ஜெயிச்சா கூட வந்து திரும்பி பதவி விலகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து அஷ்டமத்தில் சனி இருக்கார். ஸோ அதனால் அவரோட முடிவு வந்து கரெக்டு தான் நமக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.